டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலை பண்ணிருப்ப? ஜீவி ஒண்ணு இல்லடா, பயப்படாத, வா போய் பார்க்கலாம். அண்ணா சவுண்ட் மணி கேக்குது. மித்ரன் சவுண்ட் தான், வா போய் பார்க்கலாம். மித்து, என்னதனம்? மித்து, சின்னடதலம். அச்சு, அவ என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? எனக்கு தெரியும். தெரியுமா? அச்சு, என்ன பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. மித்து, நீ ரொம்ப கோவமா இருக்க, அமைதியாரு. டே விடுறா, டே விடுங்கடா, ஒன்னும் பண்ணல, விடு. என்னடா சொன்ன மித்ரன்? உனக்கு தெரியுமா? டே வேணாடா. ஆமா மித்து, நான் சொல்றது கேளு. அப்போ கூட்டி கொடுத்தியா மித்ரன்? நோ கார்த்திக், 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 அவன் தான் முட்டதாம ஏதோ பேசிட்டு இருக்கானா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா சொன்ன? கார்த்திக், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நோ ஜீவி, என்னடா நடக்குதுங்க? கார்த்திக், கால் எடுறா. மம்மி, காலை எடுன்னு சொன்னேன். மித்ரன், என்னதெல்லாம்? என்னடா கேட்ட? என்ன கேட்ட? ஏன் உனக்கு கோவம் வருதா? அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? அதே வார்த்தை நான் ஜீவி, கோபத்துல என்ன பேசிட்டு இருக்க? ராஸ்கல், தொலைச்சிரும் உன்னை. சிவனே, நீ எங்கடா இருந்த? கேக்குறான்ல, பதில் சொல்றா. சிவனே, நீ எங்கடா இருந்த? என்னடா அதெல்லாம்? டி அமைதியா இருங்கடா. என்னடா எல்லாரும் சேர்ந்து சதி பண்றீங்களா? நீங்க எப்படி கல்யாணம் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன்டா. சின்னடா சவால் விடுறியோ? வரே வா மாப்பிள்ள, இப்பதான்டா கரெக்டா பேசுற. இப்பவே உன் தங்கச்சிங்களை கூப்பிட்டுட்டு இந்த வீட்டுல இருந்து கிளம்பு. சரியா 1 மணி நேரத்துல உன் தங்கச்சிங்களை நான் தூக்கி காமிக்கிறேன் இல்லையான்னு பாரு. அதையும் பாத்துடலாம்டா. டே அச்சு, நம்பிக்கை துரோகி. டேய், யாருக்கு நம்பிக்கை துரோகி? யார் விட்டு போன, யார் தூக்குறதுன்னு பாக்கலாம்டா. பாப்போண்டா, உன் தங்கச்சிங்களை நாங்க தூக்குறோமா இல்ல ஏன் தங்கச்சி நீ தூக்குறியான்னு பாக்கலாம்டா. டே மாப்பு, உனக்கு எனக்கு தாண்டா போட்டி. உன் கண்ணு முன்னாடி உன் தங்கச்சி நான் தூக்குறேன், நீ அதை பார்க்க தான் போற. வசு, நாச்சியார், என் பசங்க என் வார்த்தை கட்டுப்பட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம்.